ஆட்கொண்டு விட்டானே. காவடி தூக்கி வரும் பக்தர்களை ஆட்கொண்டு விடுவானே. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. பூமாலை சூட்டியும் பொன்னாரம் ஜாத்தியும் பூஜிக்கும் பக்தர்கிடையே பூ போன்ற வார்த்தையாள் பொன் போன்ற கவிதையாள் புகழாரம் ஜாத்துகின்றேன். பாமாலை சூட்டியும் பாதர விந்தங்கள் பணிவோடு போற்றுகின்றேன். பார்வதி பரமனின் பாலனே வேலனே பாராளும் பாலமுருகா. காமாலை கண்ணுக்கு காண்கின்ற அத்தனை காட்சியும் மஞ்சளை போல். கந்தனே நான் இங்கு காண்பவே எல்லாம் உன் கனிவான தோற்றமன்றோ. ஏமாந்து போனதால் கோபித்து மலை மீது ஏறிய பழனி வேலே. ஏறுமயில் ஏறியே இறங்கி வர வேண்டுமே ஈசனுக்கும் ஞான குருவே. தாய் தந்த வேல் கொண்டு தளராத படை கொண்டு சூரனை போரில் வென்றாய். தமிழ் சொன்ன அவ்வையின் கவி கேட்க கனிதந்து தடியுடன் நேரில் நின்றாய். வாய் பேசா பிள்ளையுன் வாசலில் வந்திட வளர்தமிழ் பேச்சு தந்தாய். வள்ளலார் தமிழ் கேட்க வளர்கந்த கோட்டத்தில் வடிவேலை தாங்கி வந்தாய். ஓய்வின்றி பெண் பின்னே ஓடிய அருணகிரி உள்ளத்தில் மாற்றம் செய்தாய். ஓங்காரநாதத்தின் உட்பொருள் தனையந்த உத்தமர் உணர வைத்தாய். என்று கையேந்தி இறங்கியும் உன்னுடைய இதயத்தில் இடமில்லையா. ஏறுமயில் ஏறியே இறங்கி வர வேண்டுமே ஈசனுக்கும் ஞான குருவே. அப்பனும் உன்னிடம் கைகட்டி மந்திரம் அடக்கமாய் கேட்கவில்லையா. அகிலத்தை படைக்கின்ற பிரம்மனின் அகந்தையை அன்று நீ அளிக்கவில்லையா. கொப்பையார் தன்னிடம் சின்னதோர் வளத்துக்கு போட்டி நீ போடவில்லையா.